கலைஞர் கலையரங்கத்தை உங்களோடு சேர்ந்து திறந்து வைச்சதுல நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவிச்சாக வேண்டும். ஏன்னா அவருக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி அனைத்தையும் கல்வி, விளையாட்டு மேம்பாடு, பெண்களுடைய முன்னேற்றம், இப்படி இந்த பணிகளுக்காகவே அதை முழுவதும் செலவழித்திருக்கிறார். அவர் சொன்னது போல கொளத்தூர் தொகுதியில பள்ளி கட்டிடங்களை கட்டுமான பணிக்காக 2,35,00,000, இந்த கல்லூரிக்காக 2 கோடி ரூபாய், ராணிமேரி கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய ராணிமேரி மகளிர் கல்லூரிக்கு 5 கோடி ரூபாய், திருவண்ணாமலை நகரத்தில் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு ஆடிட்டோரியம் 1.5 கோடி ரூபாய், இப்படி அனைத்தையும், அதேபோல என்னுடைய சேப்பாக திருவல்லிக்கேணி தொகுதியில ஒரு சமுதாய நலக்கூடம் கட்ட 3 கோடி ரூபாய் ஒதுக்கின்றிருக்கிறார். இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த தொகுதி மேம்பாட்டு நிதியையும் எளிய மக்கள் பயன்பெற்ற வகையில் ஒதுக்கீடு செய்கின்ற அந்த வில்சன் அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவிச்சாக வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட 260 மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடக்க இருக்கு. இந்த ஆடிட்டோரியம் கட்டுறதற்கு தன்னுடைய எம்பி நிதியை ஒதுக்கிய அவருக்கு மாணவ மாணவிகள் உங்களின் சார்பாக அவருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நினைக்கலாம் மாணவர்கள் சார்பாக இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம், நன்றி சொல்லலாம் நீங்க நினைக்கலாம். உங்களை போல நானும் ஒரு மாணவன் தான். நான் பெருமையாக சொல்லுவேன், நான் தந்தை பெரியாருடைய மாணவன், அண்ணல் அம்பேத்கருடைய மாணவன், பேரறிஞர் அண்ணாவுடைய, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய மாணவன் அப்படின்ற பெருமையோடு இன்னைக்கு அந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் கல்லூரி மாணவர்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு கூடுதல் உற்சாகம் ஏற்படுது. குறிப்பா இந்த பெரும்பாக்கம் அரசு கலை அறிவியல் கல்லூரிய மாணவர்கள், உங்களுடைய எனர்ஜியே வேற லெவல்ல இருக்கு. அதற்கு என்னுடைய பாராட்டுகள். அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கீங்க, ஆர்வத்தோடு இருக்கீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நன்றி சொல்லணும், கலைஞர் பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தை திறக்கின்ற அந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிட்டு உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வருது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, கூடுதல் உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிளாஸாவது கட் அடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இல்ல வாலண்டியர்னு சொல்லிட்டு ஆன் டியூட்டி ஓடின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆகவே கிளாஸை கட் அடிச்ச மகிழ்ச்சியும் சேர்ந்துதான் உங்களுடைய முகத்துல எனக்கு தெரியுது. காலேஜ் லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எஜுகேஷனும் முக்கியம். ஆகவே படிப்பு மிக மிக முக்கியம், அதை விட்டுறாதீங்க. 2016 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல வெறும் 16 மாணவிகளோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கல்லூரிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு தொடர்ந்து பல்வேறு வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கு. 2021 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 கிளாஸ் ரூம், 2 லேப் ரூம் உடன் கூடிய மெயின் பிளாக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க. இந்த கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தணும்னு சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்புல கூடுதல் இணைப்பு கட்டடம் கட்டுறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க படிக்கக்கூடிய 75% மாணவர்கள் முதல் தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் தலைமுறையா கல்லூரிக்கு வருகிறேன்னு சொன்னாங்க. அதற்கு இந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, அதிகமான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிற கல்லூரி இந்த சிறப்பு வாய்ந்த கல்லூரி. உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத கல்வி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது சாதாரணமா கிடைக்கல. இதுக்கு பின்னாடி தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் போன்ற நம்முடைய தலைவருடைய போராட்டமும் உழைப்பும் இருக்கு. இதை உணர்ந்து நீங்க படிக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அரங்கத்துல இன்னொரு கூடுதல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மாணவர்களை விட மாணவிகள் அதிகமா இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பெற்றோர்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு அனுமதி கிடையாது. நாம அதெல்லாம் சண்டை போட்டு அதெல்லாம் போராடி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு கல்வி எதுக்குன்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. பெண் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட அதிகமாவே வந்திருக்கு. ஒரு ஆண் படிச்சா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது உதவும். ஆனா ஒரு பெண் படிச்சா அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய மாணவிகள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ரோல் மாடலாக நீங்க இருக்க வேண்டும்.
கல்விக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துட்டு வர்ற நடவடிக்கைகளால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஸ்கூலை பிடிச்சிட்டு காலேஜ் படிக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. கிட்டத்தட்ட 75%, 75% மாணவர்கள் உயர்கல்வியில சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அத நம்முடைய அரசு 75% 100% மாத்தணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராரு. குறிப்பா அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் மூலம் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த 2 திட்டங்களையும், தமிழ் புதல்வன் புதுமை பெண், இந்த 2 திட்டங்களையும் நம்முடைய தமிழ்நாடு முழுக்க ஒரு வருஷமும் 8 லட்சம் பேர் பயன்பட்டு வராங்க. புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 4 வருஷங்கள்ல இந்த கல்லூரியில மட்டும் சுமார் 1200 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற்றுட்டு வராங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்துல சுமார் 500 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை தர நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரி முடிஞ்சதும் வேலைக்கு போகணும்னா பொதுவா பெரிய பெரிய கல்லூரிகளை படிக்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கல்லூரிகளை மட்டுமல்ல, நம்முடைய பெரும்பாக்கம் கல்லூரியில படிச்சாலும் உடனே வேலைக்கு போகலான்ற அந்த நம்பிக்கைய நிலைமைய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அந்த அரசும் இன்னைக்கு உருவாக்கி காட்டியிருக்கு.